உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் சமுதாயத்தினுடைய அனைத்து பிரிவினருக்கும் தர்மசாஸ்திரப்படி விதிகள் விதிக்கப்பட்ட முறையை காணவில்லை. நானும் பார்த்துட்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க, எ கிங் மஸ்ட் பி குட், எ ஃபாதர் மஸ்ட் பி குட், எ ஹஸ்பண்ட் மஸ்ட் பி குட் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளவோ விஷயம் விடுபட்டு போகுது. அப்படி இல்லாமல் எதையும் விடாமல் நீங்கள் பகவத்கீதை முழுக்க படிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஆபத்தான கேள்வி. இப்படிலாம் எங்களை சங்கடப்படுத்தாதீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஒன்றும் பதில் எதிர்பார்க்கல. ஆனால் பகவத்கீதையில் சோத்தை பற்றி சொல்கிறான் கிருஷ்ணன். நம்ம ஆரம்பத்தில் ஒரு அத்தியாயத்தை படிச்சுட்டு கடைசி 18 அத்தியாயத்தை படிச்சுட்டு அப்பா கிருஷ்ணார்ப்பண மஸ்து அப்படின்னு வச்சிடணும். ஆனால் நடுவில் 10, 11, 12, 13, 15, 16 அற்புதமாக சொல்கிறான். டேய் கண்டதை திங்காதீங்கடா அப்படிங்கிறான். ஏன்? சாப்பாட்டில் தாண்டா இருக்குது சைத்தான். கண்டபடி திங்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு போய் எங்கெங்கேயோ ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்லோ ஃபுட்டு என்னமோ சாப்பிட்றீங்க. அதில் என்ன ஆகுது? ஃபாஸ்ட்டாக கர்மா வந்து சேருது. அதனால் சாப்பிடும்போது இன்னென்ன சாப்பாட்டை விட்டுடுங்க, இன்னென்ன சாப்பாட்டை சாப்பிடுங்கன்னு சோத்தில் அவன் வந்து லிமிட்டேஷன்ஸ் போட்டான். நீங்கள் எங்கேயும் இதை பார்க்க முடியாது, இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விகிதாச்சாரம் பார்க்க முடியாது.